ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு சாக்லேட் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரை கப்பு கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்த்து போகிறதில்ல. ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா சூடாக இருக்க தண்ணி ஊற்றிடலாம் பேரிச்சம்பழத்தில். அது நல்லா ஊறட்டும். பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலையாக பார்த்து எடுத்துக்கலாம். அரை கப்பு பேரிச்சம்பழம் எடுத்தோமோ அதே அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நான் முழுசாக இருக்க கடலை எடுத்திருக்கேன். ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் அரைச்சி பொட்டுக்கடலை தான் அரைச்சேன். அதுலேயே போட்டுக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாம். மூடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ பேரிச்சம்பழம்லாம் நல்லாவே ஊறிடுச்சு. அந்த தண்ணி ஊற்ற வேண்டாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அது அப்படியே இந்த மாவில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். கை வச்சு நல்லாவே பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ட்ரையாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வெல்லம் வேணால் போட்டுக்கலாம், இல்லை சாக்லேட் கூட மெல்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சாக்லேட் கனாஷ் இருக்கனால 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் கனாஷ் போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு சின்ன சாக்லேட்டாக கடையில் வாங்கி நம்ம மெல்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதுக்கு அந்த மெல்ட் பண்ண சாக்லேட் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம். ஆல்ரெடி சாக்லேட் கனாஷ் வீட்டில் இருந்ததுனால நான் அதே போட்டுக்கிட்டேன். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தேன். எல்லாமே சரியாக போச்சு. அது போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நெய் ஊற்ற கிடையாது, சர்க்கரை, வெல்லம் எதுவுமே போட கிடையாது. நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் சாக்லேட்டு. இது அப்படியே மோல்டில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா அழகாக வந்துடும். உடனே எடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. டக்குன்னு வந்துடும். இது போல் உருண்டை கூட பிடிச்சிக்கலாம். நம்ம விருப்பம் தான். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சாக்லேட் உடனே வெளியே வந்துடும். அப்படியே அழகாக வந்துருச்சு பாருங்கள். போட்ட உடனே இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. வெளியிலே கூட வச்சுக்கலாம். அதே போல் எல்லாமே செய்து எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் இருக்கிறத உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு சாக்லேட் மோல்டு இல்லை, இந்த மாதிரி கையிலே கூட உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம். ஒரு குட்டி லட்டு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான இந்த சாக்லேட் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சாக்லேட் ரெடி. தேங்க்யூ.